அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 25th ஏப்ரல். நம்ம ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்ல ஃப்ரைடேயோடைய ட்ரேடிங்ல வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம என்ன மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம வந்து இதுல பார்த்துக்கலாம். பிஃபோர் தட் லாஸ்ட் 2 to 3 டேஸாகவே வந்து நமக்கு லைவ் செக்ஷன்ல வந்து வர முடியல, சம் பர்சனல் ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல பாசிபிள் நம்ம வந்து லைவ் செக்ஷன்ல வரலாம். பிஃபோர் தட் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம லைவ்ல வரோம், இல்ல லைவ் அப்டேட் ரிகார்டிங் மார்க்கெட்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம்ல தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்க அதுல சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது உங்களுக்கு இம்மீடியட்டான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதனுடைய லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப நம்ம மார்க்கெட்டை பத்தின வியூ வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விடையும் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. பிஃபோராக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் ஆகிறது. அதையும் ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அகெயின் டெல்லிங் நம்பர்ஸ் அண்ட் டைம் சைக்கிள் மட்டுமே ரூல் த மார்க்கெட். ஸோ அதை நம்ம கற்றுக்கிட்டால் மட்டுமே மார்க்கெட்ல ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளால பண்ண முடியும். அது நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து, அதாவது 24,101 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நம்மளுடைய லெவல்ஸ். மார்க்கெட்டினுடைய ஓப்பன் பிரைஸ் 24,100. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் சம்திங்ல தான் டிஃபரன்ஸே தவிர்த்து எக்ஸாக்ட்லி நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹையாக இருக்கட்டும் இல்லை லோவாக இருக்கட்டும் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேன்ல வந்து எக்ஸாக்டான ஹை. இதன்படி நம்ம ஒரு டெய்லி இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ரிமெம்பர், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. நிஃப்டியுமே நமக்கு மொமெண்டம் கேண்டில் ஆஃப்டர் 12 o'clock அப்புறமாக வந்திருந்தாங்க. அதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், லைவ் செக்ஷன் பார்த்த மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இது மாதிரி இந்த மொமெண்டம் கேண்டில் T=N செட்டப் எல்லாமே லைவ் மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதன்படி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து லைவ் செக்ஷனுடைய வீடியோஸ் வந்து நமக்கு யூடியூப்லேயே வந்து அவைலபிளாக இருக்கு. ப்ரீவியஸ் யூடியூப் லைவ் செக்ஷன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்க. ஒரு நம்பர்ஸும் டைம் சைக்கிளும் எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு லேர்னிங்காக இருக்கும். பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்ட்லி நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து மல்டிபிள் டைம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் T=N செட்டப். அதாவது T=N அப்படிங்கிறது டைம் கேண்டிலும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்துல மீட் ஆகிறதா நம்ம வந்து T=N செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஹை ஆகோ அது ஒரு லோ ஆகோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல இருந்தே ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலும் அதான் லோ, அதுல இருந்தும் ஒரு அப் ட்ரெண்ட். தேர்ட் டைமிங் கேண்டிலும் அதான் ஒரு லோ, ஆல்மோஸ்ட் ஒரு லோ. ஈவன் இந்த இடங்கள் வந்து நமக்கு SL அப்படிங்கிறது ஆல்வேஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுடைய, ரிமெம்பர், ஆல்வேஸ் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோல வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இதன்படி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணினீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு அப்சைட் அப்படிங்கிற ஒரு ரேலி வந்து நீங்க என்ஜாய் பண்ணியிருக்க முடியும். பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டியினுடைய வியூ. சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட் கிளியர்லி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. அகைன் நம்ம சொல்ற விஷயம், ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஒரு டவுன் சைடான மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அப் சைடாக மார்க்கெட் இருந்தாலும் சரி, நாம போஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்க ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்றீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்க ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்க லைவ்ல வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்தந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லைவ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கிளியர்லி வந்து நம்ம சொல்ற விஷயம் வந்து இதான் நம்மளுடைய ஒன் அண்ட் ஒன்லி டெலிகிராம் சேனல். ரீசன் வந்து மல்டிபிளாக நம்மளுடைய நேம் அண்ட் லோகோலயே வந்து அதர் சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ணி இது மாதிரி நாங்கள் PMS பண்றோம், இல்லை இது மாதிரி நாங்கள் வந்து அதர் ப்ரொவைட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ராங் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றாங்க. தட் இஸ் நாட் அவர் சேனல். அது நம்மளுடைய சேனல் கிடையாது. ஸோ இந்த சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைவ் அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபார் லேர்னிங் பர்பஸ். நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும் அப்படிங்கிறது ஓல்டு மெம்பர்ஸ்க்கும் ஓல்டு வியூவர்ஸ்க்கும் தெரியும். ஸோ
தட் இஸ் அ ரீசன் கரெக்டான ஒரு சேனலை நீங்க ஜாயின் பண்ணால் மட்டுமே அதை வந்து உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம ஒன் டே பிஃபோர் ஆகவே, அதாவது 23rd சரி, நமக்கு வந்து 23rd நம்ம வந்து போஸ்ட் பண்ண ஒரு விஷயம் ஃபார் மெம்பர்ஷிப்ல வந்து இது மாதிரி ஒன் சைட் ரேலி இருக்கும் அப்படிங்கறத போஸ்ட் பண்ணினோம். அதுவும் கம்ப்ளீட்டாக நமக்கு கொடுத்திருந்தாங்க. இது வந்து நமக்கு 13th ஏப்ரல் நம்ம போஸ்ட் பண்ண விஷயம். எக்ஸாக்ட்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே 1 to 2 PM 1 hour கேண்டில் வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது எக்ஸாக்ட்லி நிஃப்டி வந்து நம்ம 1 to 2 13th ஏப்ரலுடைய 1 hour கேண்டில்ல இருந்து நமக்கு 690 பாயிண்ட்ஸ் வரைக்குமே அப்சைடும், பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 13th ஏப்ரல் 1 to 2 PM கேண்டில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 1688 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அப்சைட்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ இது ஒரு ஹியூஜ் பாயிண்ட்ஸ் இல்லையா? ஸோ இதுதான் வந்து இந்த மொமெண்டம் கேண்டிலோட இம்பார்ட்டன்ஸ். ஈவன் அது 5 மினிட்ஸ் ஆக இருந்தாலும் சரி, 15 மினிட்ஸ் ஆக இருந்தாலும் சரி, 1 ஹவராக இருந்தாலும் சரி, அது ஒரு ஹை அண்ட் லோவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அது நம்ம வரும்பொழுது நம்மளுடைய இன்ட்ராடேல நமக்கு மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாதனால பிஃபோர் ஒரு 8:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன, நாம என்ன கால்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண. ரிமெம்பர் 9:30க்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ட்ரேட் வந்து ஓவர். 9:30 இட் செல்ஃப், ஈவன் 15 மினிட்ஸ்லேயே நம்மளுடைய ட்ரேட் வந்து 24,100 புட் ஆப்ஷன் 169ல எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. 205 வந்து நமக்கு பிஃபோர் அந்த ஒரு பெரிய ரேலி கொடுப்பதற்கு முன்னாடியே we exceeded 80% and அதுக்கப்புறமாக we are holding only 20%. that is our rule. ஸோ அதன்படி நம்ம கேப்சர் பண்ண அந்த ஒரு ட்ரேட் நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. ரிமெம்பர் அகைன் வந்து நீங்க இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்றீங்க ஃபார் ஏப்ரல் மந்த் அப்படின்னா கைண்ட்லி எக்ஸிட், அதாவது நீங்க இந்த ஃப்ரைடேவே வந்து எக்ஸிட் பண்ணிருக்கும். இஃப் நாட் பாசிபிள் நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே வந்து கம்ப்ளீட்டாக ஏப்ரல் மந்தினுடைய ஸ்டாக் ஆப்ஷன் நீங்க வந்து எக்ஸிட் பண்ணிட்டு கோ டு நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். இது உங்களுடைய அந்த தீட்டா டிகே அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தீட்டா டிகேல தான் இருக்கு. பட் எனிஹவ் நீங்க இது மாதிரி வந்து தெரியாமல் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏப்ரல் மந்த் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதே மண்டே வந்து உங்களுடைய ஸ்டாக் ஆப்ஷன் ஃபார் ஏப்ரல் மந்த் வந்து அது ஈவன் அத்தி மணியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தி மணியாக இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் தி மணியாக இருந்தாலும் சரி, கைண்ட்லி க்ளோஸ். இல்லை அப்படின்னா உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக மே மந்தினுடைய கான்ட்ராக்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் ஹேபிட்டுக்கு வந்து அது ரொம்பவே நல்லது. ஸோ அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் எந்த டைம் ஃப்ரேம்ல இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வராங்க, நாம என்ன மாதிரியான ட்ரேட் இனிஷியேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் ஷேர் பண்றோம். அகெயின் சொல்ற விஷயம், இது மாதிரி நம்மளுடைய டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு பாருங்க. அது உங்களுக்கு ஒரு லேர்னிங் ஆகும், அது உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை பத்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லியிருந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப 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 நன்றி, மனமார்ந்த நன்றி. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம சேனலை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்றதன் மூலமாக அவங்களையும் நீங்க எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து ஃப்ரைடே வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடேயுடைய ப்ரெடிஷன்ஸ் படி கிஃப்ட் நிஃப்டி நமக்கு 200 to 250 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் as ஆஃப் நவ் நிஃப்டி வந்து நமக்கு 200 to 250 பாயிண்ட்ஸ் டன். பேங்க் நிஃப்டி ஸ்டில் வெயிட்டிங் டு கெட் அ பாயிண்ட் அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே நமக்கு 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. பட் என்னைக்கோ பேங்க் நிஃப்டியினுடைய அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பெண்டிங். ஸோ ஃப்ரைடே போஸ்ட் பண்ணனால இதனுடைய இம்பாக்ட் மண்டே அண்ட் டியூஸ்டே நடப்பதற்கான சான்சஸ் இருக்கு. ரிமெம்பர் அடுத்த வாரம் ரொம்ப 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 குரூஷியலான ஒரு வாரம். நீங்க பழைய மெம்பராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க பழைய வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே அந்த மந்தினுடைய கடைசி வாரம் வந்து மார்க்கெட்ல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வாரம். காரணம் நமக்கு அதிக வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இது எல்லாமே சேர்ந்து வருது இந்த 28th ஏப்ரல். ஸோ புதிதாக ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணுங்க. எந்த ஒரு ட்ரேடுமே வந்து கடைசி வாரம் வந்து நீங்க எடுக்காதீங்க. உங்களுடைய புதிதாக வரவங்களுக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இல்ல நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருக்கும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து 3 வீக்ஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கடைசி வாரம் 50% உங்களுடைய குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணிட்டு நீங்க ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடைசி வாரம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும்.
இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் 90% அப்படின்னா 3 வாரமாக நீங்க பார்த்த ஒரு ப்ராஃபிட் வந்து கடைசி வாரம் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அது ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் அ ரீசன் கடைசி வாரம் எப்பொழுதுமே உங்களுடைய குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணுங்க. நாட் ஓன்லி திஸ் மந்த், எவ்ரி மந்த் நீங்க இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்க கிரீன்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஸோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், கடைசி வாரம், அந்த மாதத்தின் கடைசி வாரம் ரொம்பவே ரொம்பவே குரூஷியல். அதுவும் நமக்கு எக்ஸ்பைரி எல்லாமே இருக்கு. ஸோ பாசிபிள் அதிக வால்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனிமே வந்து ஸ்டில் அந்த கிஃப்ட் நிஃப்டியினுடைய இம்பாக்ட் 200 பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் பேங்க் நிஃப்டி அந்த 700 பாயிண்ட்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கனால அது மண்டே டியூஸ்டே நடப்பதற்கான சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல், ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேட். அண்ட் 15th ஏப்ரலுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேட். இது எல்லாத்துக்கும் மேல வந்து மார்க்கெட் ஏப்ரல் மந்த்ல இருந்தே நமக்கு அப்சைட்ல வந்து கொடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் முதல் முறையாக நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து இந்த 22nd ஃபார் நிஃப்டில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் அதான் ஒரு ஹை. ஸோ நமக்கு லோல கட்டா இருக்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. மார்க்கெட் வந்து ஏப்ரல் மந்த்ல இருந்தே நமக்கு ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 15th ஏப்ரல் எல்லாமே அப்சைட்ல இருந்தாங்க. பட் முதல் முறையாக 22ஆம் தேதி ஏப்ரலுக்கு கீழே மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருப்பது நாட் குட் ஃபார் அப்சைட். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் எனி ரைஸ் அப்படிங்கிறது இதுக்கப்புறமாக நீங்க ஷார்ட் அப்படிங்கறத ட்ரை பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது நீங்க அந்தந்த இடங்கள் மட்டுமே ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால கேப்சர் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பாத்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். பேங்க் நிஃப்டியுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரலுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸா இருந்தாங்க. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அகைன் வந்து இந்த 15th இதுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து அபோலோ க்ளோஸா இருந்தாங்க. அதுவும் ஓகே. பட் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இந்த 22nd கீழே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருப்பது, இந்த கேண்டலுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருப்பது வந்து நாட் குட் ஃபார் மார்க்கெட். ஸோ அகைன் டெல்லிங் மேபி நமக்கு இந்த பாசிபிள் இந்த கேப் ஃபில்லிங், இது ஆல்ரெடி வந்து இது ஒரு கேப் ஃபில்லிங் இதெல்லாமே கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்காக ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்ல வந்து நம்ம எதுக்காக நீங்க ஒரு 9:30 10 o'clock உங்களுடைய ட்ரேட் முடிந்ததுக்கு அப்புறமாக நீங்க கம்ப்ளீட்லி மார்க்கெட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, இது மாதிரி பிளைனாக நீங்க ஒரு சார்ட்டை பார்த்தால் கூட எந்த இடங்கள்ல வந்து ஒரு ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேப் ஃபில்லிங் இல்லையா. ஸோ செகண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த லெவல்ஸ்ங்கிறது நீங்க இதை மார்க் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு லெவல்ஸ். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி. நார்மலாக ஒரு சார்ட் பார்க்கும்பொழுது நீங்க இப்படிதான் வந்து மார்க் பண்ணணும். இது ஒரு கேப் ஃபில்லிங், இது ஒரு கேப் ஃபில்லிங் அப்படின்னா இது மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வரும்பொழுது நல்ல ஒரு ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ 22ஆம் தேதி கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிற வரைக்கும் தெர் இஸ் நோ அப்சைடுக்கான பாசிபிள் ரொம்ப 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 கம்மி. ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இதுக்கு அப்புறமாக மார்க்கெட் ரைஸ் ஆகும் பொழுது ஷார்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிறத கன்ஃபியூஷன்ஸே வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வருது, மொமெண்டம் கேண்டில் வராங்க, இல்ல டீ கோல்டியன் செட்டப் போறாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் 5 minutes அண்ட் ஃபர்ஸ்ட் 15 minutes நமக்கு வந்து மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா that day you can hold the trade. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதில் ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண லைவ் செக்ஷன்ல பாருங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய மண்டே இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 27th ஏப்ரல் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 27th ஏப்ரல் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 27th ஏப்ரல் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 27th ஏப்ரல். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதுல இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 minutes ஆயில மார்க் பண்ணிருங்க. மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்பொழுது நல்ல ஒரு லேர்னிங் பர்பஸாகவும் இருக்கும். அந்த டைரக்ஷன்ஸ் படி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பதுமான ஒரு வியூ. அண்ட் செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் மண்டே ஃபார்மா செக்டார், எனர்ஜி செக்டார், ஹெல்த் கேர் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. இதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி மண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்றது, டீ கோல்டியன் செட்டப்னா என்ன, மொமெண்டம் கேண்டிலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த லைவ் செக்ஷன்ல வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க அதையும் பாருங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நாம போஸ்ட் பண்ற இந்த லெவல்ஸாக இருக்கட்டும், டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், இல்ல லைவ் செக்ஷனாக இருக்கட்டும், இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் இதுக்கு அப்புறமாக நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இனிமே நம்ம போஸ்ட் பண்றதுக்காக அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட்
அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி, மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்ப 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 நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.